இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில எத்தனை பேரால் நான் என் ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவருடைய வாழ்வை அவர் ஆசிர்வதிப்பா, விருத்தி அடையும்படி செய்வா. அவருடைய வாழ்வில் இருக்கிற அத்தனை தேவைகளையும் அவர் சந்தித்து அவர்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நாம் முழுமையா, ஏதோ உலகத்துக்கு பாதி ஆண்டவருக்கு பாதி அப்படி அல்ல. என் ஆண்டவர் தான் முதல்ல. என்னுடைய எல்லா அன்பு, நேசம், பாசம் எல்லாம் என் ஆண்டவர் மேலதான். முதலாவது நான் அவரை நேசிப்பேன், அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் என்று இந்த காலை வேளையிலே நாம் தீர்மானம் எடுக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உபாகமம் 6வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயின் மூலமாய் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதிலே ஆண்டவர் மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது அதிலே சொன்ன ஒரு வார்த்தை தான், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்திலே இருக்க கடவது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக வாக்கு கட்டளைகளை, நியாய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். நியாய பிரமாணங்கள் ஒவ்வொன்று, கட்டளைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய இருதயத்துல இருக்க கடவது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தெய்வ பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்றால், முதலாவது அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் யார் யாரெல்லாம் நான் என் ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் முதலாவது அவருடைய கட்டளைகளை அவருடைய இருதயத்துல வைத்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறா, அடுத்து இரண்டாவதாக இந்த அந்த கட்டளைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. ஏசாயாவுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்துல தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை நாம் இந்த உலகத்திலே வளர்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தேவ பக்தியுள்ள ஜனங்களை ஆண்டவர் உருவாக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். நாம் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்க்கணும். பிள்ளைகளை உட்கார வைத்து வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான சத்தியங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? முதலாவது அறிவிக்க வேண்டுமே, ஆனால் நாம் சரிப்பட வேண்டும். நாம் சரிப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் சொல்றார், கருத்தாய் நீங்க போதிக்கணுமா? நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, எப்பவும் அதை குறிச்சுதான் நீ பேசணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. எத்தனையோ பேர் என்னதெல்லாமோ கையில அடையாளங்களாக கட்டுகிறோம். வேத வசனங்களை அடையாளமாய் கட்டிக்கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்றார். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வசனங்களை ஞாபகமாய், அது எங்கெல்லாம் நம்ம கண்களுக்கு படுகிறதோ அதான் நம்ம எல்லாரும் வீடுகளில் எழுதி வைக்கிறோம், வசன அட்டைகளை போடுகிறோம். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தைகளை வாசிப்போம் அல்லவா? இதற்காக தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இவ்வளவு ஒரு அழகான வார்த்தை.
உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போது, எழுந்திருக்கும் போது அவைகளையே குறித்து பேசுகிறவர்களாய், அடையாளங்களாய் கட்டிக்கொள்கிறவர்களாய், கண்களுக்கு முன்பதாய் ஞாபகக்குறியாய் வைக்கிறவர்களாய், வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுகிறவர்களாய் மாற வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே எல்லா சூழ்நிலைகளிலும் வார்த்தை கிரியை செய்யும் போது அந்த வார்த்தை அவர்களை பாவம் செய்ய விடுவதே கிடையாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், அந்த வார்த்தையிலே நீ நடக்கணும், அந்த வாக்குத்தத்த வசனங்களிலே நீ நடக்கணும். நான் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்த மாத்திரமல்ல, வேதத்துல சொல்லி இருக்கிற அத்தனை உபதேசங்களிலும் நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வெளியிலே நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 119வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமே, ஆனால் அவருடைய வாக்கு நம்முடைய இருதயத்திலே வைக்கப்பட வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், பாவம் செய்யாம இருக்கும்படி உடைய வாக்கை என் இதயத்துல வச்சிருக்கிறேன்ப்பா, என்ன பாவம் செய்யாம காத்து கொள்ளுங்க. அந்த வாக்கு என்னை உயிர்ப்பிக்கும். அநேக வசனங்களில் சொல்லுகிறார், அந்த வார்த்தை என்னை வழி விலக செய்யாது, ஆண்டவருக்குள்ளாய் நடக்க உதவி செய்யும், அது என்னை உயிர்ப்பித்து நல்ல வாழ்வு வாழ உதவி செய்யும் என்று சொல்லுகிறார். காலை வேளையிலே முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லுகிறதற்கான அர்த்தம் இதுதான். என்னவென்றால், ஆண்டவர் எல்லா சூழ்நிலைமைகளையும் உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, நடக்கும் போதும், படுத்திருக்கும் போது, அன்பான தெய்வ பிள்ளைகளை கைகளிலே அடையாளங்களாய் கட்டிக்கொண்டு கண்களுக்கு முன்பதாக வசனங்கள் ஞாபகக்குறியாய் வைக்கப்படுகிற விதமாய் நடந்து கொள்ளுகிற பிள்ளைகள், வீடுகளிலும் வாசல்களிலும் அந்த வசனங்களை எழுதி அதை வாசித்து தியானம் பண்ணுகிற பிள்ளைகள் தான் முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கிறவர், பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறவர், இருதயத்திலே வைத்து எப்பொழுதும் அந்த வசன சத்தியத்துக்குள்ளாய் நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். அவர்கள்தான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் ஆண்டவரை அன்பு கூற முடியும். இந்த காலவெளியிலே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்ம எழுதி வச்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையோடு என்னோடு பேசி இருக்கிறார், இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை என்னுள்ள கிரிய செய்யணும். அந்த வார்த்தையை நாம் அப்படியே வச்சு எழுதி வச்சு நான் இந்த நாள் முழுவதும் தியானிப்பேன். அல்லது என்னுடைய மொபைல்ல ஸ்கிரீனுக்கு அந்த வால் பேக்ரவுண்டா வச்சு நான் அதை பார்க்கும் போதெல்லாம் இசப்பாவை ஆராதிப்பேன், அந்த வார்த்தையை அறிக்கை செய்வேன். நம்ம தீர்மானம் எடுக்கணும் பிரியமானவர்களே. ஏதோ உலகத்துல எல்லாரும் போல வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று அல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். நம்ம